ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இங்கே காலையிலேயே செஸ் மேட்ச் நடந்துட்டுருக்கு. மாறன் வெர்சஸ் மஹா. இதில் மஹி வந்து ஆடியன்ஸா? மஹி ஒரு ஆடியன்ஸ், மித்ரா ஒரு ஆடியன்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா 9:30 தான் ஆகுது. ஆனால் இப்போவே செஸ் தான் நடக்குது. மாஸ்டர் பிளான் சொல்லலை, கண்டினியூ. அவளுக்கு ஹெல்ப்பே பண்ணலையே. அவங்கவுங்க ப்ளே பண்ணுறது அவங்கவுங்க தான் யோசித்து விளாடணும். மாறன் செஸ் கிளாஸ் எப்போ ஜாயின் பண்ணான்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி அவனை செஸ்க்கு வந்து இந்த ஜூலையில் வந்து சேர்த்து விட்டுருந்தோம். ஸோ ஜூலைலேருந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கான். வீக்லி கிளாஸஸ் தான் வரும். நீங்கள் யாராச்சும் நாகர்கோயிலில் இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த செஸ் கிளாஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நல்லாவே விளையாட வந்து கற்றுக்கிட்டான். எனக்கு வந்து சுமாராக தான் விளையாட தெரியும். எனக்கு முன்னாடிலாம் விளையாட தெரியாது. இவன் கிளாஸ்க்கு போன பிறகு தான் நான் செஸ் விளையாட கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆனால் மஹியெல்லாம் வந்து விளையாடுவாங்க. அது மாதிரி சுதனுக்கும் விளையாட தெரியும். மாறன் எப்படி விளையாடுறான்? சூப்பராக விளையாடுவாங்க. கிளாஸில் மட்டும் விளையாடுறது இல்லாமல் வீட்லேயும் சுதனோட, அப்புறம் என்னோட மாமனாரோட அவங்களோடையுமே அவன் விளையாடுவான். அப்புறம் இங்கே வந்தால் மஹி கூடயும் விளையாடுவான். அப்படியே ட்ரெயின் ஆகிட்டுருக்கான். இன்றைக்கி ரிப்பப்ளிக் டே, அதனால் அம்மா வந்து ஸ்கூலில் ஃப்ளாக் ஹோய்ஸ்டிங் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அதுக்காக போயிருக்காங்க குட்டீஸ்க்கு. அதனால் என்ன தோசை சுட்டுறது, அது ஒன்று அப்புறமா கொடுத்துக்கிறேன். அதனால் குட்டீஸ்க்கு தோசை தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. காலையில் அம்மா போக முன்னாடியே சட்னி மட்டும் தேங்காய் சட்னி செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து தோசை வித் தேங்காய் சட்னி. எல்லாத்துக்கும் இப்போ சுட்டு பிளேட்டில் வச்சு தருவேன். எல்லாரும் கடகடன்னு சாப்பிட்டு ப்ளே பண்ணும். தண்ணியெல்லாம் நீயே பிடிச்சி வச்சிட்டியா? சரி, குட் பாய். இந்த மாதிரி தோசை கரண்டி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். நானும் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். ஆனால் அம்மா வந்து தோசை லேடல்னே இதை வந்து வாங்கியிருக்காங்க. இது கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அப்போ நம்ம நல்ல பெரிய ரோஸ்டெல்லாம் விட்டுறப்ப நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணும்போது நல்லா அழகாக வரும். நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்களா இல்லை நார்மல் குழிக்கரண்டி தான் யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள். இப்போ குட்டீஸ்க்கெல்லாம் கடகடன் பிரேக்ஃபாஸ்ட்டை சுட்டு கொடுத்துட்டோன்னா அவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கேம்ஸை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஹாய், இன்னைக்கு வந்து நான் அப்படி ஒன்றுனா செய்யும் போது காமிக்கிறேன், அவ்வளோதான். இது வந்து வெண்டைக்காய் கிச்சடி. ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எதுக்குன்னா வெண்டைக்காவை வதக்குதுக்கு. இதே இது நம்ம வந்து மொத்தமாக எண்ணெயை கொஞ்சம் விட்டு வெண்டைக்காவை வறுத்து எடுத்து வைக்கலாம், டீப் ஃப்ரை பண்ணி. இது நான் வந்து இந்த மாதிரி கிண்டி இது ஆமாம், இது சட்டி. ஆமாம், இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த சட்டி வந்து அந்த இது இரும்பு சட்டி, அதனால நல்லா ரோஸ்ட் ஆகிரும். இந்த குக்கரில் சீனரிக்காவை போட்டு அங்கே அந்த ஊரில் கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க, நம்ம சைடில் சீனரிக்காய். முழுசாட்டு வேக வச்சு நரம்பு எடுத்து அவியல், அது நல்லா இருக்கும். அது பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நரம்பு எடுத்து வைக்க ரொம்ப நல்லதும் கூட. ஆமாம், சீனரிக்காய் ரொம்ப நல்லது உடம்புல. வந்து அன்றைக்கி நான் புக்கில் படித்தேன். சீனரிக்காய், கோவைக்காய் அதெல்லாம் வந்து ரொம்ப, நம்ம சீனரிக்காயெல்லாம் ஒரு ஒதுக்கக்கூடிய காய்கறி. எல்லோரும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த நான் சொல்லுவேன், இந்த அவியல் அதெல்லாம் வச்சா நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். துவரை வத்தல் எல்லாமே நல்லாயிருக்கும். சரி, தீயலுக்கு இது வந்து நான் என்ன பண்ணேன், எப்போதுமே நீங்கள் வந்து தேங்காய் ஏதாவது ஒரு மாதிரி இருந்தால் அதில் மிளகாத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வறுத்து வச்சுருங்க. அப்போ நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேணால் 2 வெங்காயத்தை நம்ம கூட போட்டு அரைச்சிக்கலாம். அதில் தப்பு கிடையாது. ஆமாம், அதில் தப்பு கிடையாது. இப்படி அரைச்சி இது மிளகாத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய் என்ன இருக்குல்ல. நான் வந்து தீயலுக்கு வந்து எப்போதுமே நான் மிளகாத்தூளும் முழு கொத்தமல்லியும் தான் யூஸ் பண்ணுவேன். பொடி போட மாட்டேன். எனக்கு அது வந்து அவ்வளோ பிடிக்காது. ஆமாம் ஆமாம், கருத்தக்கறி. இதில் வந்து நீங்கள் அந்த ஓமம் 2 ஓமம் போட்டு சுக்கும் போட்டிங்கன்னா இதுக்கு கடுகு 2 ஓமம் சுக்கு எல்லாம் போட்டு நம்ம வயிற்றுல சொல்ல உள்ள குழம்பு. அதாவது நம்மளுக்கு வயிற்ற வலி அது ஒன்று, இன்னொன்று வயிற்ற வலி அந்த மாதிரிலாம் இருந்தால் இதை பண்ணிக்கலாம். ஆமாம், நான் போட்டிருப்பேனே. மிளகாத்தூள் போடவே கூடாது. வேணா
ஆமாம், குவான்டிட்டியை பொறுத்து. இல்லாட்டா கொஞ்சம் ஒரு மிளகாத்தல் போடணும், சின்ன மிளகாத்தல் போட்டுட்டு அப்புறம் ஓமமும் போட்டு வைப்பாங்க. ஓமம், சுக்கு, கடுகு, பூண்டு. ஆமாம், அது நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். ஆமாம், நான் போட்டிருப்பேனே. இதே இந்த மிக்சர் இப்போ தேங்காய், மிளகு வத்தல், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை நீங்கள் வறுத்து வச்சிட்டீங்கன்னா இதை வச்சு தீயல் வச்சுக்கலாம். மீன் குழம்பும் இதை வச்சு மட்டுமே வைக்கலாம். போடணும் இல்லை. ஆமாம், ஓமம் போடாண்டாம். வறுத்து மட்டனுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட எக்ஸ்ட்ரா மசாலா மட்டும் போட்டா. ஆமாம், இது வந்து நல்ல யூஸ். நமக்கு அந்த டயத்தில் நம்ம வறுக்கணும்னு தேவை கிடையாது. ஃபர்ஸ்டே பண்ணி வச்சுட்டா வசதியாக இருக்கும். இங்கே அம்மா வந்து குக்கும்பர் கட் பண்ணுறா. பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு அங்கே குட்டீஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அதை நான் உங்களுக்கு இதையும் சாப்பிடணும். வெண்டைக்காய் ஸ்பூன் எடு. இப்போ அம்மா கொண்டு வரோம். நீ ஃபர்ஸ்ட் போவோம், நான் வரேன். அவங்களோட ஸ்நாக்ஸ் பிரேக்கை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கிளாஸ் நடந்துச்சு, இப்போ ஸ்நாக்ஸ் டைம் தானே. இவதான் முதல்ல கலரிங். இப்போ கலரிங் பீரியடா? அவங்க தான் டீச்சர் அம்மா. டீச்சர் அம்மா இவ்வளோ நேரம் என்ன சொல்லி கொடுத்தீங்க? ஃப்ளவர் பாட்டா? அது ஏதோ வரைஞ்சி வந்து காமிச்சான். எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வருவாங்க. மகா இப்போ டிராயிங் டீச்சராக மாறிட்டா. கொஞ்சம் அடுத்து என்ன சப்ஜெக்ட் நடத்த போகிறான்னு தெரியல. கெமிஸ்ட்ரியா? மேக்ஸு தெரியாது. மேக்ஸு கெமிஸ்ட்ரிலாம் மாறுன்னு தெரியாது. இபிஎஸ் கூட ஓகே, கொஞ்சம் சயின்ஸ். சின்னையா கடிச்சு பாடக்கூடாது. இதை சாப்பிடு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த வெண்டைக்காய் கிச்சடிக்கு அப்போல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவாங்க. சில டைம் ஃப்ரை பண்ணி பாத்திரத்தில் வச்சுட்டு லேட்டர் தான் தேங்காய் அரைச்சி தயிர்லாம் ஊற்றுவாங்க. ஆனால் இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அதையே நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இப்போ இதை பார்த்ததும் எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. ஆனால் ஞாபகம் இருக்கோம்மா, வறுத்து வச்சா அதையே நாங்கள் எடுத்து சாப்பிட்ருவோம். ஆமாம், எடுத்து சாப்பிட்ருவோம். எனக்கே டெம்டிங்காக தான் இருக்குது. இப்போ முதல்ல தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அது கூட சின்ன வெங்காயம் இதையும் கூட போட்டு வசக்கலாம். வசக்கவும் செய்யலாம். ஆமாம் ஆமாம், பச்சை போட்டால் என்ன செய்ய போகுது? வசக்கினா நல்லா தான் இருக்கும். இது நான் இப்போ நல்லா வசக்கிட்டேன். இல்லாட்ட ஆமாம் போட்டு ஆமாம் வறுத்து அப்படி பண்ணுங்க. நான் பின்ன இப்படி பண்ணுவேன். சரி, நான் ஏற்கனவே வறுத்து வச்சதுனால இப்படி போடுறேன். ஆமாம், வெண்டைக்காய் என்ன ரோஸ்ட் ஆகிட்டு பாருங்க, நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது நம்ம வந்து இப்படி பண்ணதுனால ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம இது இந்த இரும்பு சட்டியிலே அப்படியே கடந்து கூட கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும். கூட கொஞ்சம் ஃப்ரை ஆகும். அது கூட பண்ணிக்கலாம். ஆமாம், அது கூட பண்ணிக்கலாம். நான் வேண்டான்னு தான் நான் இப்படி பண்ணுவேன். டீப் ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். தான் இப்போ என்ன வைக்க? கடுகு. என்ன குழம்பு? தீயலுக்கு கடுகு போட்டிருக்கேன். கருவேப்பிலை அப்புறம் வெந்தயம் அப்பா ஆமாம், சின்ன வெங்காயம். ஆமாம், அன்னைக்கே வச்ச கருவேப்பிலை. சின்ன வெங்காயத்தை என்ன சின்ன வெங்காயம், பூசணிக்காய், சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து வேறு என்ன போடலாம்? கத்திரிக்காய், முருங்கைக்காய், பூசணிக்காய், சேனை, இது எல்லாமே இதுக்கு நல்ல காம்பினேஷன். தீயலுக்கு வேறு தடியங்காய், வெள்ளரிக்காயெல்லாம் போடக்கூடாது. கத்திரிக்காய், கடலை, கொண்டைக்கடலை, இப்போ இந்த அரைப்பை போட்டுடலாம். நல்ல ஆமாம், நல்ல வடியாக அரைச்சாச்சு. தண்ணி ஊற்றி நிறைய தான்.
சரி இருக்குது தோசை ஆமாம். தோசைக்கு எல்லாம் எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கழுவி மிக்சியை கழுவி தண்ணியை கழுவி விட்டுக்கலாம். அப்போ வேண்டாம். ஆமாம் சோறா சாரி சொல்லு. இனி சொல்லுவியா பிடிக்கும் சொல்லுவியா? காலு காலு வா புளி தண்ணி விட போகிறேன் வா. இடி வா அக்கா பிடிச்சிக்கோ அக்கா விடாத. வா இடி வா. நான் புளி வந்து ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். அது அதனால ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இது கருத்த புளியா? கருத்த புளி விட்டால் நல்லாயிருக்கும். இது சும்மா உள்ள புளி. ஆமாம் கலராட்டு இருக்கும் மீன் குழம்பு. அதுக்கெல்லாம் கருத்த புளி தான் விடுவா. உப்பு 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 போட்டியா? ஆமாம். இது தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் அவ்வளோதான். ஜீரகம் பொடி நான் பொடி வச்சு. ஆமாம் போடாண்டாம். இல்லாட்டா ஜீரகம் 2 போட்டுக்கலாம். நான் ஜீரக பொடி தான் வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் ஜீரக பொடி தான். நல்ல வடியே தானே இருக்கேன். ஆமாம் அரைச்ச தேங்காய் அரைப்பு கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி கொதிக்க வைக்கணும். ஆமாம் உப்பு ஜீரக பொடி கடைசி போடுவேன். ஆமாம். வெண்டைக்காய் வசக்கும் போது உப்பு போட்டியா? 2 போட்டியா? ஆமாம் 2. அப்புறம் இறக்கணுன்னா தயிர். இப்படி போட்டாச்சு. போட்டுடலாம். போட்டுரு இப்போவே. இது தயிர் விடணும். ரொம்ப புளிச்ச தயிர் இல்லாம ஆமாம் அந்த மாதிரி தயிர் விடணும். கொஞ்சம் புளிச்சும் புளியாத மாதிரி இருக்கிற கெட்டியான தயிராட்டு ஊற்றினோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். அவங்கெல்லாம் வைப்பாங்களோ என்னமோ அங்கெல்லாம் தெரியல. இந்த வெண்டைக்காய் கிச்சடிலாம் வச்சா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அடிப்படி சண்டை தான் நடக்கும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கா? அவ்வளோதான். இதுக்கு இன்னும் தாளிச்சு போடணுமா? வேண்டாம் வேண்டாம். இதுக்கெல்லாம் தாளிக்க வேண்டாம். ஏன்னா இது தாளிச்சா தெரியாது. இது வச்சா பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு பாரு. தயிர் விடணுமான்னு பாரு. தயிர் விடணுமா? போதும்ல? ஆமாம் இறயாச்சு. போதும் போதும். ஆமாம் வந்தாச்சு வந்தாச்சு. ஆமாம் கத்திரிக்காயெல்லாம் வந்துச்சுல. நல்லா கக்கி வந்ததும் ஆஃப் பண்ணிடுவேன். அண்ணா எண்ணெயெல்லாம் வந்தாச்சுல. சரி போதும். அணைச்சிரு. அணைச்சிரு.